கவின் ரிலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் கூவத்தூர்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து பாலார் ரிவர் கிட்ட வரும். உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ரிவர் போகும். உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஏரியா, வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நம்ம செலுக்காக பார்க்க வந்திருக்கோம். அழகாக கார்டன்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம உள்ளே போயிட்டு ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வியூ பார்க்கலாம். எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரோன் வியூ பார்த்துட்டு வரலாம். நல்ல வந்து ஒரு அழகாக வந்து கார்டன் பண்ணியிருப்பாங்க. என்ட்ரன்ஸில் நல்ல ஒரு பெரிய காம்பவுண்ட் போட்டு உள்ளவும் வீடும் ரொம்ப அருமையாக இருக்கும். வீடு வந்து ரொம்ப லக்ஸரியான ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லி சிசிடிவி கனெக்ஷன்ஸ் இருக்குது. வெளியிலேருந்து உள்ளே வரைக்கும் நம்ம உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வந்து இதான் ஃப்ரண்ட் வியூ, வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. ரொம்ப அழகாக இருக்கும் வீடு வந்து பார்க்குறது. இது வந்து வாட்ச்மேனோட வீடு கொடுத்துருக்காங்க. வாட்ச்மேனோட வீடு என்ட்ரன்ஸில் நிறைய இந்த கார்டனுக்கு நிறையா வந்து இடம் கொடுத்துருக்காங்க. அதை நிறைய வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கார்டன் நல்லா பண்ணியிருக்காங்க. சுற்றி நான் வந்து உள்ளே ஃபுல்லாக காமிக்கிறேன். இது வந்து வாட்ச்மேனுக்காக ஒரு வீடு தனியாக, அவுட் ஹவுஸ் மாதிரி வாட்ச்மேனுக்காக தனியாக வீடு. அவங்களுக்கு தனியாக பாத்ரூம், டாய்லெட்டு, தனியாக டேவு எல்லாமே இருக்குது. இது வந்து பாத்ரூம், டாய்லெட்டு அவங்களோட வீடு. இது வாட்ச்மேனோட வீடு தனியாக கொடுத்துருக்காங்க. இதுவும் செக்யூரிட்டிக்கு காங்கிரீட் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து சிமெண்ட் ஷீட்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. நல்லா காங்கிரீட்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி காம்பவுண்டட்ன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி லாஸ்ட்டில் ஒரு ஹைடென்ஷன் லைன் கிராஸ் ஆகுது வீட்டில். அது மட்டும் தான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இங்கே வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணியிருக்காங்க. நிறைய லைட்டிங் பாருங்கள், சுற்றி லைட்டிங் வச்சுருக்காங்க. வீட்டை சுற்றி வந்து லைட்டிங் பண்ணியிருக்காங்க. செடிங்களுக்கும் லைட்டிங் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நைட் விஷன் வந்து நல்லா தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நைட்டில் இதெல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து அழகாக இந்த இடத்த டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த குருவிலாம் வந்து உட்காந்து சாப்பிட்டு போகிறதுக்காக நிறையா வந்து திங்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. சுற்றி வந்து செடிகள் இருக்குது. நல்லா வந்து வீடு வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக வந்து 7 கிரவுண்டு. இது 7 கிரவுண்டு லேண்டு. 1450 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க. வீடு பஞ்சாயத்து அப்ரூவ்டு. நம்ம உள்ளே போய்ட்டு வீடு பார்க்கலாம். வீடு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா கார்டனிங்லாம் நல்லா ஹைட் விட்டு தான் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்டெப்பாக கொடுத்து கார்டனிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்போ அப்படியே உள்ளே போகலாம். இது வந்து ஏதாவது நீங்கள்
பெட்ஸ் வளர்க்கணும்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும். நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான கூண்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து பெட்ஸ்லாம் வளர்த்துக்கலாம். தென்னை மரமே இப்போ நல்ல ஹைட் வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் நிறைய செடிகள்லாம் கொடுத்தாலும் வீட்டை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம். பவர் பிளாக் போட்டு கார் வந்து நீங்கள் உள்ளே நிறுத்திக்கலாம். ஒரு இப்போ அங்கே ஒரு கார் நிறுத்தலாம், இங்கே ஒரு காரு 3 4 5 6 காருக்கு மேலே நீங்கள் வந்து வீட்டு உள்ளே நிறுத்தலாம். 6 காருக்கு நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து நிறுத்திக்கலாம். அந்தளவுக்கு அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம சரௌண்டிங் ஃபுல்லாக முதல்ல பார்த்துடலாம். சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக வந்து வாழை மரம், தென்னை மரம், சில பூச்செடிகள், செம்பருத்தி செடி, அது மாதிரி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் நீங்கள் இதில் இன்னும் நிறைய செம்மண் எடுத்து வந்து கொட்டி ஹைட் ஏற்றி நல்லா பண்ணிக்கணும். இன்னும் செடிகளாக ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சப்போட்டா பாருங்கள், சப்போட்டா காய் காய்க்குது. பின்னாடி அவங்க வந்து தோப்பு மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாகவே லைட்டிங் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. வீடு சுற்றி இந்த கார்டன் ஃபுல்லாகவே லைட்டிங்கு. இன்னும் நீங்கள் ஏதாவது நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நல்லா மெயின்டைன் பண்ணலாம். இந்த இடத்த நீங்கள் காலி இடத்த ஸ்விம்மிங் ஃபுல்லாகவும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இங்கேயும் பாருங்கள், கூழாங்கல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி இபி லைன் வந்து கிராஸ் ஆகுது. நார்மல் இபி லைன், இது நார்மல் இபி லைனு. இந்த பக்கம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹை டென்ஷன் லைன் லாஸ்ட்டில், ப்ராப்பர்ட்டி லாஸ்ட்டில் கிராஸ் ஆகுது. நம்ம போய் பார்க்கலாம் எப்படி கிராஸ் ஆகுதுன்ட்டு. பின்னாடி சின்னதாக ஒரு கேட் போட்டு இங்கே வந்து ஃபுல்லாக ஃபார்முக்காக வச்சுருக்காங்க. உள்ளோட ஃபார்ம் ஹவுஸு முன்னாடி. பின்னாடி அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு பழச்செடிகள்லாம் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. உள்ள மா, கொய்யா, சப்போட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க. சைடில் ஃபுல்லாக தென்னை மரம் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டி கார்டன்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். இந்த இபி லைன் எப்படி போகுது நம்ம பார்க்குறது தான் உள்ளே வந்துட்டு இருக்கோம். மெயினாக ஃபுல்லாக பைப் லைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பைப் லைனில் போய்டும். சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும், எல்லாத்தையும் உங்களுக்கு வாட்டர் சப்ளை வந்துடும். அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு செடிக்கும் தனியாகவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் வரணும்னு அவசியமே கிடையாது. அந்தளவுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த எண்டில் வந்தோடனே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி அங்கே கிராஸ் ஆகுது. லாஸ்ட்டு பிளாட்டில் தான் கிராஸ் ஆகுது, கடைசியாக தான் கிராஸ் ஆகுது. ட்ரோன் வியூவிலே பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு அந்த இது கிராஸ் ஆகுது, எவ்வளோ லென்த் இருக்குது, இது எந்தளவுக்கு அழகாக இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு. ரொம்ப அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கார்டன்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லைனா எடுத்துகிட்டு ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் உள்ளே எடுத்துக்கலாம். நீங்கள் சிமெண்ட் இது போட்டுட்டு ஃபுல்லாக டென்னிஸு, பேட்மிண்டன் இது மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு பண்ணிவிட்டு ஒரு ஸ்விம்மிங் பூலில் போட்டிங்கன்னா வீக்கெண்டு அழகாக குழந்தைங்கள வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதையே நீங்கள் கமர்ஷியலாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்விம்மிங் பூல் போட்டு 2 வில்லா கட்டிட்டு ரெண்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் ரெண்டுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ அது வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி இருக்குது. இப்போ ஃபெஸ்டிவல்லாம் ரெசார்ட்லாம் பயங்கர புக்கிங். ஃபெஸ்டிவல் டைமில் இது மாதிரி கெஸ்ட் ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸ்லாம் இடமே கிடைக்காது. அட்வான்ஸாக புக்கிங் ஆகிடுது. நம்ம இப்போ வீடு போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து இபி ரூமு அண்டு போர் ஏரியா. இபி அண்டு போரு. நம்ம உள்ளே போய்ட்டு அப்படியே வீடு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியும் ஒரு தடவை பார்த்துடலாம். நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸு. வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளாட்லேருந்து ஹைட் ஏற்றி தான் கட்டிருக்காங்க. ஆல்ரெடி ரோட்லேருந்து ஹைட் ஏற்றி தான் ஃபார்மே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றி வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 ஸ்டெப் ஏற்றிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து சைடில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சைடில் இங்கே இந்த கார்டன்லாம் அப்படிங்க நின்று பார்க்கலாம். நீங்கள் இங்கே வந்து கார்டன் கொடுத்துருக்காங்க. கெசிபோ மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் டின்னர் ஏரியா கூட நீங்கள் ஸ்டேபிள்லாம் போட்டு டின்னர் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். கார்டனுக்கு வரதுக்கான இது கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருக்காங்க. ஒரு அழகாக இருக்குது. இங்கே கார்டன் வச்சுருக்காங்க. இது நீங்கள் ஈவினிங்கில் டின்னர் பண்ணுறதுக்கு அந்த இதுவாக மாற்றிக்கலாம். ஃபுல்லி வந்து சிசிடிவி கேமரா கொடுத்துருவாங்க. வீட்டை சுற்றி வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. மூளைக்கு மூளை எல்லா இடமும் சிசிடிவி கவர் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய மஸ்கிட்டோ நெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக மஸ்கிட்டோ நெட்டு, கிளாஸு, சிசிடிவி. நம்ம இப்போ உள்ளே போகலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸில் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. மஸ்கிட்டோ நெட் போட்டு வச்சுருக்காங்க. இதில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா பெரிய கிரில் கேட் கொடுத்தோம். ஒரு கிரில் பண்ண மாதிரி ஒரு கேட் டீ கோட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக கார்டன் வியூ அழகாக. நீங்கள் இந்த கர்டன் தள்ளி விட்டால் தான் உங்களுக்கு வந்து தெரியாது. ஃபுல்லாக வந்து இது க்ளோஸ் பண்ணிங்கன்னா நல்ல காற்று வரும், அழகாக காற்று வரும். மஸ்கிட்டோ நட்டும் உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க போட்டு. ரொம்ப அழகாக வீடு பண்ணியிருப்பாங்க, அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இது பூச்சி ரூம். இந்த சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் எந்தளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அழகாக ஹாலை கவர் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஆக்சுவலாக வீட்டு இந்த நான் சொல்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வீட்டுக்கு தான். ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் நீங்கள் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே டைனிங்கு, அப்படியே கிச்சனுங்க, ஓப்பன் கிச்சன். வீட்டுக்கே காஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. வீடியோ ரொம்ப அழகாக கட்டிருப்பாங்க. வீட்டுக்கே உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்துடும். இது வந்து ஓப்பன் கிச்சன், மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்கு பாருங்கள். எல்லா திங்ஸும் அப்படியே இருக்குது. இதுக்கு வந்து ஒரு பெரிய கேட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மஸ்கிட்டோ நட்டு அப்படியே கார்டனுக்கு வெளியே வரலாம். கார்டனுக்கு வெளியே வர மாதிரி பண்ணியிருக்காங்க. வீடியோ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜோட காஸ்ட்டே உங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு. எல்லாமே மெட்டீரியல் எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தான் வாங்கி போட்டிருக்காங்க. அடுத்தது இங்கே வந்து ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. இதையும் பார்த்துடலாம். ஒரு வாஷ் மிஷின், இங்கே வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன்ஸ். அடுத்து இது வந்து ஒரு காமன் பாத்ரூம் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் வீடு. எங்கேயுமே நீங்கள் வந்து ஒரு இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஒரு குப்பை இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க வீடு. இது ஒரு பெட்ரூம். உள்ளே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமு. சின்ன கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே கார்டன் வியூ நல்லா தெரியும். இங்கே ஒரு சின்ன ஒரு கம்ப்யூட்டர் டேபிள். இங்கே வந்து கார்டனுக்கு வெளியே போகிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த வழியாகவும் நீங்கள் போகலாம். சின்னதாக கபோர்டுங்க. கட்டில் போடுறதுக்கும் எவ்வளோ ஃப்ரீயாக ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து இதில் அட்டாச்சு பாத்ரூம். பாத்ரூமும் நான் சொன்ன மாதிரி எல்லா பாத்ரூமுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் புது வீடு. அப்படி ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே கபோர்ட்ஸ் இருக்குது. மேலேயும் ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹைட்டு, கதவோட ஹைட் வந்து நல்ல ஹைட்டு. உள்ளே நிறைய டிசைன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. லைட்டிங்லேருந்து எல்லாமே வந்து நிறைய பார்த்து பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பெட்ரூம் பாருங்கள். இது ஒரு கிளாக் ஆன்டிக் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நிறைய பண்ணிப்பாங்க. அந்த காலத்தில் பொருட்களை வந்து நினைவு சின்னமாக வச்சுருக்கிற மாதிரி வச்சுட்ருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூமு. இதுலேயும் இந்த கார்டனுக்கு போகிறதுக்கான ஸ்பேஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, இடம் கொடுத்துருக்காங்க ஜன்னலில். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். நல்ல பெரிய பெட் போட்டு நல்லா ஸ்பேஸ் எடுத்து நல்லா வாட்ரோப்லாம் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பாத்ரூமுக்கான கதவு, பெரிய டோரு. இந்த கிளாஸ் டோரை திறந்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வாட்ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே கபோர்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பாத்ரூம். நல்லா இது வந்து ஒரு பெட்ரூம் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பாத்ரூம் ப்ளஸ் ஷவரு ஃபுல்லாக இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அப்படியே கிளாஸ் டோர். அது மூணுங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸ் டோர். ரொம்ப அழகான ஒரு பாத்ரூம் இது. அந்த வீடு வந்து அழகாக பண்ணியிருப்பாங்க. சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஃபீலிங் வந்து. பட் நல்ல ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியரில் நீங்கள் ட்ரோனில் பார்த்துருக்கீங்க. ரிவர் வியூ இதில் இருக்கும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.10 crore கோட் பண்ணுறாங்க. 2 கோடியே 10 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கோ இல்லை ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டில் பண்ணி தரோம். தேங்க்யூ.